Chennai to Mangalore trains. இன்னைக்கு என் அம்மா கூட நான் பஜ்ஜி செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமா, தேவையான அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஆப்பிள் சோடா கொஞ்சமா, பெருங்காயம் கொஞ்சமா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கோங்க. நல்லா கலக்குவோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்குவோங்க. இப்ப காய் கட் பண்ணிக்கலாம். இது இந்த ஊர்ல ஜீகுஜேன்னு சொல்லுவாங்க. இந்த காய்க்கு பேரு. இதுல பஜ்ஜி செஞ்சா நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி வாழைக்காயிலையும் பஜ்ஜி செய்யலாம். வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் உருளைக்கிழங்கு, எதுல வேணாலும் செய்யலாம். இது இந்த காய் பலாப்பழம் மாதிரியே இருக்கும். ஆனா மேல கொஞ்சம் பிளாட்டா இருக்கும். உள்ள இந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த தோல் எல்லாம் நல்லா எடுத்துட்டு கட் பண்ணிக்கணும். பஜ்ஜி ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. பஜ்ஜி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரோட் சைடு கடைகள்ல பஜ்ஜிக்கு ஒரு சட்னி கொடுப்பாங்க. அந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இத கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கூடவே சின்ன சின்ன பீஸ் 3 பீஸ் இஞ்சி போட்டுக்கிறேன். 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பாதி அளவு வரமிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணாதான் அதோட டேஸ்ட் ரோட் கடைகள்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறணும்னா அப்படியே அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரோட்டு கடைகள்ல ரொம்பவே தண்ணியா இருக்கும் இந்த சட்னி. அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வச்சிருப்பாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட பஜ்ஜியோட சைட் டிஷ்ஷான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த சட்னியும் இந்த பஜ்ஜியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெயின்ஸ். இன்னைக்கு என் அம்மா கூட நான் பஜ்ஜி செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம்.